அழைப்பு ஏற்று எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்து அருள்முறையில் வருவதற்காக சுவாமி நித்யானந்தாஜி அவர்கள் பழனியாடி இனிஷியேஷனில் வருகிறார். அவரை நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு அழைத்து அவருடைய அருள்மையை பெற்று அவர் நல்லாசி வைத்தவர்கள் என்ற நோக்கத்துக்காக கூறியிருக்கிறோம். இங்கே நடக்கின்ற அனைவரையும் இந்த வேலையை வரவேற்று தேவாலய தலை பணியாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்து சுவாமி அவர்களுடைய பாதத்தை மணிந்து இந்த அருள்மையை நிறுத்துமாறு அன்போடு பணியோடு சுவாமி அவரை கேட்டுக்கொள்கிறேன். தொட்டில் ஆட்டுங்கை உலகை ஆளுங்கை என்ற ஒரு பிரசித்தமான ஒரு வாக்கியம் உண்டு. மாதர்களாக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமடி என்று இன்னொரு பாரதியார பாட்டு. சுயசார்பு குழுக்களுக்கான கைநூல். இதில் உள்ள நான் பார்க்கும் சிலர் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் அற்புதமான சேவைகளை பற்றி சொல்லியதை நான் நேற்றிரவு பார்த்தேன், கேட்டேன். உண்மையில் நீங்கள் செய்யும் இந்த ரடிக்கல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, அடி ஆழத்தில் இருந்து செய்யும் இந்த சேவைக்கு முன் நான் அன்போடும் பணிவோடும் உங்களுக்கு கௌரவத்தோடும் தலை குனிந்து வணங்குகிறேன். ஏனெனில் நான் இருந்து வரும் ஒரு ஆசிரமத்தின் பெயர் சிவானந்த ஆசிரம், டிவைன் லைஃப் சொசைட்டின்னு சொல்லுவார். அதில் முதல் வார்த்தை சேவை செய். நான் என்ன சொன்னேன்? சேவை சத்தம் சொல்லணும். சேவை செய், அது முதலாக. சேவை செய், அன்பு செய், கொடு, உன்னை தூய்மைப்படுத்திக்கொள், தியானம் செய், இறைவனை அடை. இது படிப்படியாக அந்த நான் இருந்து வந்த ஆசிரமத்தில். ஆனால் பெரிய அளவில் நிறைய பொருளும் வசதிகளும் இருக்கும் அப்படியான தாபனங்கள், ராமகிருஷ்ண மிஷன், சிவானந்த ஆசிரம், சின்மயா மிஷன், இவையெல்லாம் பெரிய அளவில் செய்வது பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். நான் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தெரிய வருது. நீங்கள் செய்யும் சின்ன சேவை, உதாரணத்துக்கு அந்த ரோட்டில் இருக்க குப்பையை கூட்டி அதை எரித்து இல்லை, அந்த வீணான தண்ணி மட்டையெல்லாம் மாற்றி இல்லை, சுகாதாரக்குரிய இதை பார்க்கக்குள்ள நீங்கள் சர்வ சாதாரணம் போல இருக்கு. ஆனால் அந்த உடல் சமூக சுகாதாரங்களுக்கே அடிக்கல் போடுற மாதிரி இங்கே செய்கிறத அந்த அடித்தளமான சேவை. ஆகவே நான் இங்கே சொல்ல வந்த முக்கிய விஷயம், அது ஒரு தலையங்கம் கூட நீங்கள் எடுக்கலாம். சேவை தெய்வீகமானது. சொல்லுங்க, தயவு செய்து. சேவை தெய்வீகம், அதை தான் சொல்ல வந்தாங்க. ஏண்டா உங்களை வாழ்த்தி நீங்கள் செய்கிற அந்த சேவையை எவ்வளோ பெரிய மகத்தான சேவைன்றதை சொல்லத்தான் நான் இங்கே வந்தேன். உங்களுக்கு அறிவு சொல்லவோ வழிகாட்டவோ அது நான் வரவில்லை.
நீங்கள் முதலே செய்து கொண்டிருக்க அந்த சேவையின் மகத்துவத்தை உங்களோட பெருமையை எடுத்து காட்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அடியனுக்கு கிடைத்ததா நான் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு நூல் கேட்டிருப்பீங்க, அது பேர் பகவத்கீதா. சொல்லுங்க, இது எந்த ஜாதி மதத்தை சம்பந்தப்பட்ட நூல் இல்லை. அதனபடியாக சொல்லுங்கள், என்னென்ன இந்த புத்தகத்தில் பேர் என்ன? அதில் கிட்டத்தட்ட 700 சுலோகங்கள் உண்டு. அதில் கிட்டத்தட்ட 75% உபதேசங்கள் நீ கர்மம் செய்வதிலிருந்து தப்ப முடியாது, கர்மம் செய்வதிலிருந்து தப்ப முடியாது. இந்த உடலோடு பிறந்த யாரும் வேலை செய்யறது, கர்மம் செய்கிறது தப்பவே முடியாது. ஆனால் இதே நம்மளை கட்டி போடும் ஒரு பந்தம் போல இருக்கும் இதே கர்மத்தை சரியான முறையில் பாவித்து நீங்கள் செய்வது போல சொல்லுங்க, ஆத்ம ஞானம், இறை தரிசனம் சொல்லுங்களேன், ஞானியர்னு சொல்லுங்க இல்லையா, இந்த சாதாரண கர்மத்தை சரியான முறையில் மாற்றி இந்த மிக உயர்நிலையாகிய ஞானத்தை கூட அடைய முடியும் என்ற அந்த நூலில் இருக்கு. அப்போ நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் விழிப்புணர்வு சொல்லுங்க, உங்களோட முதல்ல இருக்குது சொல்லுங்க, விழிப்புணர்வு. நீங்கள் இல்லாட்டி இந்த மாதர் சமுதாயத்தை தூக்கி விடுறது நீங்கள் கை கொடுத்து இருக்க மாட்டீங்க, உங்கள் முதல்ல இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்லுவாங்கடா, இன்னொரு விழிப்புணர்வு, அது என்ன? நான் செய்யும் ஒவ்வொரு கர்மமும் சொல்லுங்க, இறைவனுக்கு செய்யும் பூசை. பாருங்க, இப்போ உண்மையில் எனக்கு தெரியும், இந்த சாமியார் முன்னுக்கு இருக்கிற ஒரு காலத்தில் ஆர்டிவாக இருந்தாலும் சொல்லுங்க, சரி இந்த பகுதியில் நான் வேலையும் செய்திருக்கு. இந்த சேவை என்ற வார்த்தைக்கு ஒரு அப்படி சேவை என்றால் ஒரு கஷ்டம் இல்லை, அது சாமி என்ன விட்டுருங்க இல்லை, சாமியை சார் என்ன விட்டுருங்கன்னு சொல்லுவோம் இல்லை. அது தொடக்கத்துலேருந்து சேவை சொல்லுங்கள், சேவை செய்வதற்கு முதலில் தன்னலம் இன்மை, சுயநலம் இன்மை, பரந்த நோக்கு, அன்பு, மற்றவர்களின் துன்பத்தை கஷ்டத்தை உளமாற அறிதல். அவன் சோதிச்சு பாருங்க, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு முடியாது. முடியும் நினைக்கிறீங்களா? முடியாது. இது இந்த பரிணாமத்தில் நீங்கள்லாம் நிச்சயமாக என்ன பொறுத்தளவில் மிக உயர்ந்த நிலையில் இருக்கணும். இல்லாட்டி மிக குறைந்தவங்க தான் இந்த இந்த எண்ணங்கள் வரணும். எது? பிறர் பிள்ளை தலை தடவ தன் பிள்ளை தானே வளரும். அப்போ நம்ம முதல் சொன்னது போல் சேவை தெய்வீகமானது. திரும்ப சொல்லுங்க. அப்போ நீங்கள் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட முதல்ல விழிப்புணர்வு இருந்தது. அந்த விழிப்புணர்வால் நீங்கள் சுயசார்பு குழுவாக இருக்கிறீங்க. ஸோ ரைட். இப்போ அதுக்கு மேலே நான் ஒரு விழிப்பு சொல்ல வந்திருக்கேன். அது என்ன விழிப்பு? நான் செய்யும் சிறியதோ பெரியதோ எதுவும் எந்த கர்மமோ அதை சரியான முறையில் எனது மனத்தை மாற்றி எனது எண்ணத்தை மாற்றி இறைவனுக்கு செய்யும் தொண்டாக, இறைவனுக்கு செய்யும் பூசையாக, இறைவனுக்கு செய்யும் ஆராதனையாக மாற்ற முடியும். இதைத்தானே சொல்லுவேன். இது புது ஒரு விழிப்புணர்வு. நான் என்ன சொல்கிறோம்மா? புது விழிப்புணர்வு. இது ஒரு சுவாமி விவேகானந்தர் அப்படி பெரிய மகான்கள் அவர் சொல்லியிருக்காங்க. ஜீவ சேவை சொல்லுங்க, ஜீவ சேவை சிவ பூசை. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்களை இப்படி தட்டுங்க, உங்களோட தோலை தட்டுங்க நல்லா. நீங்கள் உங்களையே கௌரவப்படுத்தி கொடுங்க. ஏன்? நீங்கள் செய்கிற காரியம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சொல்லுவாங்க. மிக 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 கஷ்டமானது மட்டுமில்லை, மிக மிக விசேஷமானது. நான் என்ன சொன்னேன்? மிக மிக விசேஷமானதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுங்க.
இந்த மனிதன்ற அடிப்படை குணம் கெட்ட குணம். முதல் சுயநலமாக, என்னது சுயநலம். அடுத்தது கஞ்சத்தனம். இதில் இது ரெண்டே விசேஷமான நம்மளோட ஞான நூலில் சொல்லுது. எங்கெல்லாம் இது ரெண்டுலேருந்து ஒருவர் வெளிவந்தாருண்டா அவர் தெய்வம். சொல்லுங்க, நல்லான ஒரு பாட்டு எனக்கு பிடிக்கும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாளை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இது இந்த அப்போ பாருங்க, மனிதன் தெய்வமாகிறதுக்கு காட்டுக்கு போகவோ துறவரம் எடுக்கவோ நிச்சயமாக அவசியமே இல்லை. நான் முதல்ல சொன்னது தொட்டில் ஆட்டுங்கை உலகை ஆளுங்கை. இது ஆங்கிலத்தில் தமிழில் மொழிபெயர்த்த ஒரு அழகான விஷயம். அப்போ நீங்கள் தயவுசெய்து நான் விழிப்புணர்வு, ரெண்டாவது விழிப்புணர்வு ஏன் சொன்னேன்டா, உங்களை நீங்கள் அறியணும். உள்ளத்திலிருந்து உங்களை என்ன சொல்லலாம், இதில் அழகான ஒரு, நான் இப்போ தான் படித்தேன், தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளும் வழிமுறைகள். அற்புதம், கங்க்ராச்சுலேஷன் ஐயா. நிறைய இந்த பொது சேவை செய்கிற போகிறவங்க அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 99% தங்களோட வாழ்க்கையில் பிற்காலத்தில் தங்களை நொந்து கொண்டதை நான் பார்த்துருக்கேன். தங்களை ஏன் இந்த நன்றியட்ட ஆக்கள் ஐயா இல்லை, நாங்கள் எவ்வளவு செய்தோம் அப்படி சொன்னாள் ஐயா இல்லை, இவன் நாங்கள் இப்படி செய்தோம். அந்த நிலை உங்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது. அந்த நிலை உங்கள் ஒருவருக்கும் வரக்கூடாது, வரவும் மாட்டாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் 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 சொல்லுங்கள். ஏன் முதல்ல நான் சொல்லிட்டேன், நீங்கள் செய்கிறது சிவ பூசை. அது சிவனண்டா யாரையும் சொல்லலாம், தெய்வத்தின் பூசை. சொல்லுங்க, ஆராதனை பூசை. அப்போ இதில் நான் முதல்ல விவேகானந்த சுவாமிகிட்ட சொன்னேன், ஜீவ சேவை சிவ பூசை. அப்போ நீங்கள் செய்கிற இந்த அடிப்படை, அதை எப்படி சொல்கிறது, அடிப்படை சேவை. சொல்லுவோம், நம்ம சொன்ன மாதிரி இந்த தங்களோட வீட்டை சுற்றி தூய்மையாக்குறது, ரோடு தூய்மையாக்குறது இல்லை, அதில் தொடங்குவோமே. நீங்கள் எத்தனையோ செய்கிறீங்க. இன்னொரு 10 வருஷத்தால் நீங்கள் செய்கிற சேவையில் அருமையால் உங்களோட ஒவ்வொரு குடும்பம், இந்த சமுதாயம், இந்த நாடு, இந்த உலகமே உங்களுக்கு வாழ்த்த போகும். இப்போதே தொடங்கிட்டாங்க. தயவு செய்து 2வது விழிப்பு உண்டு. நான் என்ன சொன்னேன், 2வது விழிப்பு. சத்தமாக சொல்லுங்க. அது என்ன விழிப்புன்னா, இனிமேல் இன்றிருந்து சொல்லுங்கள், இன்றிருந்து என்னை யாரும் புகழவோ நன்றி சொல்லவோ நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏனெனில் நான் செய்யும் உளமாற நான் செய்யும் சேவை நேரடியாக இறைவனுக்கு செய்யும் பூசையாக நான் இன்றிருந்து என்னை வழிப்படுத்தியுள்ளேன். குடிதட்டு கோலோச்சுவான் என்பானை தெய்வம் மடிதட்டு தான் முந்துரும். இது ஒரு திருக்குறள். குடிதட்டு கோலோச்சுவான் என்பானை தெய்வம் மடிதட்டு தான். இது ஒரு திருக்குறளில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சேவைக்கும் பின்னால் இறைவனின் திருவருள் இல்லை. மடிதட்டுன்னா சொட்டி எடுத்து மடி கட்டிட்டு அவர் எப்பவும் தயாராக இருக்கிறாங்க. இல்லை, உண்மையில் நீங்கள் எனக்கு உள்ளுக்கு வந்தோடனே மாலை போட்டாங்க இல்லை. நான் உண்மையில் நான் உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் பாதத்தில் கொஞ்சம் பூக்களை போட்டு உங்களை கும்பிட விரும்புகிறேன். ஏனென்னு இப்போ இன்க்ளூடிங் இவரை கூட இப்போ இந்த சேவைன்னு சொல்கிற அந்த மகத்தான காரியத்தை செய்கிறது நான் நினைக்கிறேன் ஏதாவது எதிர்பார்த்துருக்கு. யத்யத் கர்ம கரோமி சொல்லுங்க, பரவாயில்ல, இது சமஸ்கிருதம். யத்யத் கர்ம கரோமி தத்தத் அகிலம் சம்போ தவாராதனம். இது இறைவா, நான் எந்த காரியம் செய்தாலும்
அத்தனை காரியங்களும் உனக்கு செய்யும் பூசை. ஒரு சின்ன ஒரு கதை சொல்ல போகிறோம். அதை உங்கள் மாதிரி ஒரு தாய் தன்னை அறியாமல் செய்ததால் வந்த நன்மை. இது நான் சொல்கிறது கட்டுக்கதை இல்லை, நிரூபிக்கப்பட்ட கதை. என்ன கதை? நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் இந்த பிறவியில் நம்ம பிறந்த மாதிரி இன்னொரு பிறவியும் இருக்கிறது. உங்கள் மாதிரி ஒரு தாயார், அவர் ஒரு இடத்துல சேவை செய்து கொண்டு இருந்தார். அவர் அந்த வயோதிபர்களுக்கு இல்லை வயதானவங்க, நோய் உள்ளவங்க, அவங்களுக்கு சேவை செய்து கொண்டு இருந்தார். அது பக்கத்தில் ஒரு கோயில். அது பக்கத்தில் நம்மளெல்லாம் விட கோயிலுக்கு போகிறது, கும்பிட்றது அப்படி ஒரு பெரிய ஆசை. கோயிலுக்கு எழும்பக்குள்ள ஒரு வயோதிபர், அம்மா தண்ணி கொடுங்கன்னு அந்த பில்டிங் அந்த வெளியில் போயிட்டு நிற்பான். நான் கோயிலுக்கு போகிறதா அல்லது இவருக்கு தண்ணி கொடுக்குறதா? அப்படி ஒவ்வொரு நாளும் கோயில் மணி அடித்து போகிற நேரம் ஏதாவது சேவைக்கு நிப்பாட்டுவான். அப்போ ஒரு நாள் யோசிச்சா, பாருங்க, நீங்கள் எல்லாம் சாதாரண ஆக்கள் இல்லைன்றதை நான் சொல்ல வரேன். நீங்கள் செய்கிற சேவையை பற்றி கொஞ்சம் பேர் அந்த இதில் வீடியோவில் ஒருத்தர் வந்திருக்கு. இது கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படி கோயில் போகணும் இல்லை, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னு அவன் மனதில் எல்லா மதங்களும் என்ன சொல்லுது? இறைவன் எல்லார் உள்ளத்திலும் வீட்டு இருக்கிறார். அதுதானே இறைவன் எங்கே இருக்கிறார்? எல்லா உயிர்களின் உள்ளத்திலும் அவர் அந்தர்யாமியாய் உள்ளார் என்று எல்லா ஞானங்களும் மகான்களும் சொல்லியிருக்காங்க. எந்த மத மொழியை பற்றி பேச்சு இல்லை, ரைட்? யோசிச்சா, ஆகவே நான் செய்கிற இந்த சேவை செய்கிற இந்த முதியோர்கள் இதயத்திலும் இறைவன் இருக்கிறார், அவர் இருக்கிறார். ஆகவே நான் இன்றிருந்து கோயிலுக்கு போக மாட்டேன். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த நடமாடும் கோயில், உங்களோட உடம்பு ஒன்றும் நடமாடும் கோயில் என்று பேர் அதுக்கு. இந்த நடமாடும் கோயிலுக்குள் இருக்கும் இறைவனை நான் எனது சேவையாகிய பூசையால் வணங்க போகிறேன். அந்த கோயிலுக்கு இனி போகிறேன். அப்போ தொடங்கினா எப்படி? அவங்க முதல்ல கோயிலுக்கு போகிறதுக்கு அவசரம், கதியாக தண்ணியை விட்டு ஓட வேண்டிய இல்லையோ? இப்போ ஆறுதலாக, அமைதியாக, அன்போட, பாசத்தோட சேவை செஞ்சுட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் இப்போ இந்த டாய்லெட்டுக்கு போனேன். அது இப்போ ஃப்ளஷ் பண்ணாங்க தெரியாது இல்லை, அசிங்கம். அது நம்மளோட இந்தியாவில் விலங்குலையும் பாத்ரூம் டாய்லெட்டை கற்பனையும் பண்ண முடியும், அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஓகே, அப்போ வயது போனவங்களுக்கு தெரியும், நம்மளோட அம்மா அப்பா பாட்டன் எல்லாம் இல்லை, அவங்க ஒன்றுக்கு எழும்புவாங்க, வீட்டிலே போயிடும். ரெண்டுக்கு போவாங்க, வழியிலே போயிடும். அதை இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, தன் கையால் இறைவா நீ தான் இவங்களோட இதயத்துள்ளெல்லாம் இருக்கிறார். ஆகவே இவங்க இந்த ஒன்று ரெண்டு கழுவுறதும் உனக்கு தானே நான் செய்கிறேன். அப்படி பக்தியோடு அன்போடு அதை கழுவி இல்லை, இறைவா இதுவும் சிவார்ப்பணம் உனக்கு செய்யும் விஷயம். அப்படியே செய்து அவரோட அந்த வாழ்க்கை முடிந்து அடுத்த பிறகு வந்தது. என்ன வந்தது? இது என்ன இது ப்ரூவ். இந்த புத்தகத்தில் பேர் மெனி மேன்ஷன். நான் ஏன் சொல்கிறேன்டா, நாங்கள் ரெண்டு மன்னன் தம்பி. அப்போ இவங்க படித்து இதெல்லாம் கொக்கன் புல் ஸ்டோரின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, உண்மை. அவள் பிறந்ததோ மிக அற்புதமான ஒரு குடும்பம். அவட கை, அந்த சேவை செய்த பாத்ரூமை கழுவின கை அவட உடம்பை விட அழகான. சிலவங்களோட கையை பார்த்தீங்களா, பூ மாதிரி இருக்குல்ல, தாமரம். அழகான கணவன், 2 குழந்தைகள், பெரிய பணக்காரர் இப்போவும் இருக்கிறான்னு கேள்விப்பட்டேன். ஏன் சொல்ல வரேன்டா, பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது. இந்த உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது. அது சட்டம் என்னென்னா, நீ செய்த சேவைக்கு சொல்லுங்க, ஒவ்வொரு கர்மத்துக்கும் நான் செய்யும் ஒவ்வொரு கர்மத்துக்கும், ஒவ்வொரு வேலைக்கும், ஒவ்வொரு சேவைக்கும், ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு எண்ணத்துக்கும் பிரதிபலன் உண்டு. பலன் உண்டு. சொல்லுங்க, இறைவனின் புத்தகத்தில் சொல்லுங்க, நாங்கள் செய்யும் அன்புடன் செய்யும் இதயத்துடன் செய்யும் சேவை அத்தனையும் எழுதப்பட்டுள்ளது. அது மாதிரி இந்த மறுபிறவி, இந்த கர்மம் இதெல்லாம் இந்த நாளில் நீங்கள் எந்த மத மொழியை பற்றிய பேச்சே கிடையாது. இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அது இல்லை, நான் இல்லைன்னு சொன்னால் கூட என்ன சொல்லலாம், பூனை என்ன கண்ணை மூடி கொண்டு பாலை குடிக்குமா? என்ன ஒருவரும் பார்க்கலையே. அது மாதிரி
நான் செய்யும் இந்த சாதாரண சேவை கூட இறைவனுக்கு மிக பிடிக்கும். அதுக்கு நடந்த ஒரு கதையை கூட சொல்லணும். இன்னொரு கதை, இது இந்த 4 இந்த சைவ சமயம் 4 பேருன்னு சொல்லுவாங்க. அப்பர், சுந்தர, சம்பந்தர், மாணிக். இதை மற்ற சமயத்தை சமுதாய சேர்ந்தவங்க அதை போய் கவலைப்படுவாங்க. இது நடந்த கதை. பெரிய பெரிய நல்லவங்க. ஒரு நாட்டில் மழை இல்லாமல் என்ன நடந்தது? மக்கள் எல்லாம் சாப்பாடு இல்லை. அதுக்கு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் 2 மகான்கள் அந்த ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க இறைவனின் மிக நெருங்கிய பக்தர். அப்போ அங்கே போனோடனே இவங்க இறைவனுக்கு பிரார்த்தனை செய்தோம், பெருமானே இது இந்த நாடுல மழை இல்லாமல் இந்த இருந்து இங்கே இல்லை, 7 மாதம் மழை இல்லை, 3 வருஷமாக குளங்கள் நிரம்பல, இப்போ தான் நிரம்பிருக்கு. அப்போ அவங்க இறைவனுடைய பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு உதவி செய்யணும்னு இறைவனுடைய நீங்கள் இதெல்லாம் தயவு செய்து நம்புங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த அதிசயங்கள் அந்த காலம் நடந்த இப்போவும் நடக்கும். அப்போ இறைவனின் திருவருளால் 2 தங்க நாணயம், அந்த பெரிய இந்தியாவில் பெரிய கோயில் இருக்குது, அதில் இடது பக்கத்து வாசலில் ஒரு தங்க நாணயம், இதில் இடதில் என்னது வடக்கு தெற்கு பக்கத்து அந்த கோயில் என்ட்ரன்ஸில் ஒரு தங்க நாணயம் காலையில் இருக்கும். நீங்கள் போய் எடுத்து குறைஞ்சி உங்களுக்கு பக்கத்தில் இருக்க அடியார்களுக்காக சாப்பாடு போடுங்கன்னு இறைவன் சொன்னாராம். சரி, அப்போ 2 மடத்தில் இந்த 2 மகான்களும் தனியே தங்கி அவங்களோட அடியார்களுக்கு உதவி செய்து கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு அடியார் மடத்தில் நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும். ஆனால் மற்ற மடத்தில் சாப்பாடு பிந்தி கொண்டு இருந்தது. அதை பற்றி அந்த திருஞான சம்பந்தரன் சொன்ன அந்த மகான் கேட்டாராம். அந்த சமையல் நிர்வாகிகள்கிட்ட, நம்மளோட மடத்தில் ஏன் சாப்பாடு பிந்துது, அப்பர் மடத்தில் நேரத்துக்கு நேரம் கிடைக்குதேன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் இதை உங்களுக்கு முதல்ல சொன்னால் அதுக்கு நீங்கள் மன்னிக்கணும். இந்த அப்பர் கிட்ட கிடைக்கிற அந்த தங்க நாணயத்தில் அந்த அரசர் முத்திரை இருக்குது. என்ன இருக்குது? அதிலிருந்து நான் கடைக்கு போனோடனே அதை உடனே வேண்டிடுறாங்க. உங்களுக்கு கிடைக்கிற நாணயத்தில் அந்த முத்திரை இல்லை. அதிலிருந்து அந்த தங்க கடைக்காரர்கள் அந்த வேண்டத்தை கொஞ்சம் தயங்குறபடியாக நாங்கள் சில இடங்களுக்கு போய் மிக கஷ்டமாக விற்று அதுக்குனால பணம் எடுத்து வேண்ட வேண்டியிருக்கபடியாக இப்படி நடந்துன்னு சொன்னார். அப்போ இந்த அடியார் போய் இறைவனிட்ட, பெருமான் இப்படி பாரபட்சம் காட்டலாமா அப்படி கேட்டதுன்னே அவர் சொன்னாரா, நீ பாட்டு மட்டும் தான் பாடுறா, என்ன புகழ்ந்து சொல்லுங்க, என்ன புகழ்ந்து நீ பாடுறாய தவிர நீ வந்துட்டு கையால் ஒன்றும் செய்யலை. அவர் பாடுற மட்டும் இல்லை, சொல்லுங்க, உளவார திருத்தொண்டு சொல்லுங்க. அந்த சிவமா இறைவன் சொன்னாரா, இந்த கையால் செய்கிற திருத்தொண்டு, கையால் செய்கிற அந்த அந்த தொண்டு சொல்லுங்க, தொண்டு கையால் செய்யும் தொண்டு, அதில் பெருமையை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நான் செய்தேன். ஏன் பாருங்கள், அவர் அப்புறம் என்ன செய்வாராம், நீங்கள் செய்கிற மாதிரி கோயில்கிட்ட போய் சும்மா இருக்க மாட்டேன், போய் கூப்பல் குள்ளையெல்லாம் தூக்குறது, புல்லை பிடுங்கிறது, தூய்மையாக்கி போட்டுருதானா அவர் பாடிட்டு வருவார். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும் சொல்லுங்க. இது நான் ஆசிரியரை பற்றி சொல்லுவார், உங்களை பற்றி சொல்லுவார்.